இன்றைக்கி ஈஸியான ஒரு மோர் குழம்பு வைக்கலாம். கொஞ்சம் தேங்காய், துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உடச்சக்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம் போட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்ச சாந்தெல்லாம் ஊற்றிக்கலாம். கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். இது இந்த பச்சை வாடை போகிற முடியும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. மோர் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இதை ரொம்ப நல்லாவே வைக்கலாம். இப்போ தயிர் விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் விட்டுக்குங்க, இல்லைன்னா திரிஞ்சிடும் அப்படியே. மோர் குழம்பு உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா இந்தமாரி கொத்தமல்லி அரைக்க வேண்டாம், அப்படியே போட்டுங்க. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.